மக்களுடைய உழைப்பை பயன்படுத்தி மூலதனத்தை பெருக்கி அந்த மூலதனம் உலகம் முழுக்க கொண்டு போய் கொட்டி அங்கே தொழில் செய்கின்ற அளவுக்கு மூலதனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளிகளிடம் பெருத்திருக்கிறது, கொழுத்திருக்கிறது. சுதந்திரம் பெற்றவுடன் காந்தி தலைமையிலான டெல்லியில் பிர்லா மந்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ரயில்வே எடுத்துக்குங்க, வங்கி எடுத்துக்குங்க, அதை எடுத்துக்குங்க, இதை எடுத்துக்கன்னு சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு எந்த துறையும் வேண்டாம், எங்களால் எந்த தொழிலும் செய்ய முடியாது, ஏன்னா எங்கிட்ட நிதி கிடையாது என்று சொன்ன அந்த முதலாளிகள் தான் இப்பொழுது அனைத்து துறைகளையும் தனியாரிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்றாங்க. எல்லாம் தனியார் மயம் என்றால் சட்டமன்றத்தையும் தனியாருக்கு கொடுத்து விடுங்கள், பாராளுமன்றத்தையும் தனியாருக்கு கொடுத்து விடுங்கள். சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்படும். கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நான் டாக்டர் ஆக முடியும் என்ற கனவை நீட் தேர்வு எப்படி தகர்த்ததோ அதே போல நான் IAS ஆபீசர் ஆகணும், நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் என்று நினைத்த இந்த இளம் குழந்தைகளுடைய கனவுகள் மண்ணை அள்ளி போட்டிருக்குது இந்த ஒன்றிய அரசு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் TG சங்கர். நமது சேனல் பல்வேறு விழிப்புணர்வு கொண்ட பதிவுகளை போட்டுட்டு வருது. அதில் குறிப்பாக வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக, வறுமை ஒழிப்பு சம்பந்தமாக, சமூக அக்கறை கொண்ட பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து நம்ம பதிவிட்டு வரோம். 2 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த அக்டோபர் வந்தால் 2 ஆண்டுகள். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வீடியோக்களை பதிவிட்டு வந்திருக்கிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரைட், இன்னைக்கு என்ன விஷயம்? அதாவது இந்தியாவில் முதலாளித்துவம் என்பது ஏற்கனவே முதலாளித்துவம் என்பது இருக்கு. அந்த முதலாளித்துவம் என்பது கார்ப்பரேட் முதலாளித்துவமாக மாறி இருக்கிறது. வலதுசாரிகளாக இருந்தார்கள், அதிதீவிர வலதுசாரிகளாக என்று சொல்கின்ற போல கார்ப்பரேட் முதலாளிகளாக மாறி இருக்கிறார்கள். அப்ப கார்ப்பரேட்டுகளுக்கான காலமாக இது இருக்கிறது. பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை பதிவிட்டு வரோம். அப்ப கார்ப்பரேட்டுகள் காலமாக, முதலாளிகளின் காலமாக இருக்கிறது. 1991க்கு பிறகு உலகமயம், தாராளமயம், தனியார் மயம் வந்த பிறகு மிகப்பெரிய அளவுக்கு மக்களுடைய உழைப்பை பயன்படுத்தி மூலதனத்தை பெருக்கி அந்த மூலதனம் உலகம் முழுக்க கொண்டு போய் கொட்டி அங்கே தொழில் செய்கின்ற அளவுக்கு மூலதனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளிகளிடம் பெருத்திருக்கிறது, கொழுத்திருக்கிறது. ஏற்கனவே பல வீடியோக்கள் சொல்லியிருப்பேன். சுதந்திரம் பெற்றவுடன் காந்தி தலைமையிலான டெல்லியில் பிர்லா மந்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ரயில்வே எடுத்துக்குங்க, வங்கி எடுத்துக்குங்க, அதை எடுத்துக்குங்க, இதை எடுத்துக்கன்னு சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு எந்த துறையும் வேண்டாம், எங்களால் எந்த தொழிலும் செய்ய முடியாது, ஏன்னா எங்கிட்ட நிதி கிடையாது என்று சொன்ன அந்த முதலாளிகள் தான் இப்பொழுது அனைத்து துறைகளையும் தனியாரிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்றாங்க. இப்போ வங்கி தனியார் மையத்தை நோக்கி போகுது, இன்சூரன்ஸ் தனியார் மையத்தை நோக்கி போகுது, ரயில்வே தனியார் மையத்தை நோக்கி போகிறது, எல்லாம் தனியார் மையத்தை நோக்கி போகுது. அரசு பள்ளிகளை தனியார் ஆக்கலாம், கல்லூரிகள் ஏற்கனவே கொடுத்துக்கிறாங்க என்று அனைத்து பொதுத்துறைகளையும் தனியாருக்கு கொடுத்து விட வேண்டும் என்று இந்த ஒன்றிய அரசு நினைக்கிறது. இந்த ஒன்றிய அரசு அப்படி நினைப்பதன் நோக்கம் என்னவென்றால், இது முதலாளிகளின் அரசு, கார்ப்பரேட் முதலாளிகளின் அரசு. கார்ப்பரேட்டுகளுக்குத்தான் அவங்க நன்மை செய்வாங்க, சேவகம் செய்வாங்க. நேஷனலைஸ் வங்கியில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் தூக்கி அவங்க கிட்ட கொடுத்து தொழில் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க, தொழில் நஷ்டம்னு சொல்லுவாங்க, வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க, இல்லை ஓடிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லி பாராளுமன்றத்தில் சொல்லிடுவாங்க. முடிஞ்சுவிடாது, அவர் ஓடி போனவராகவே இருப்பார், பணத்தை வசூலிக்க மாட்டார்கள், எல்லாம் தள்ளுபடி ஆகிடும். இதுதான் கார்ப்பரேட் முதலாளிகளுடைய நடவடிக்கையாக தொடர்ந்து இருக்கு. இது இப்படியே வந்துச்சு. இது ஒரு வகையான தனியார் மயம். சரி, இதில் தான் தனியார் மயமா? நமது கேள்வி இருக்கு இல்லையா? இந்த வீடியோ நோக்கம் தான். பல பொதுத்துறைகள் ஏன் இருக்கணும், தனியார் துறையா இருக்கக்கூடாது என்று பல வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். ஆனா இந்த வீடியோவில் வேறு ஒரு விஷயத்தை சொல்ல போறோம். அதுதான் இந்த வீடியோட நோக்கம். எல்லாம் தனியார் மயம் என்று சொல்கின்ற பொழுது நாமெல்லாம் மீட்டிங்ல பேசுவோம். எல்லாம் தனியார் மயம் என்றால் சட்டமன்றத்தையும் தனியாருக்கு கொடுத்து விடுங்கள், பாராளுமன்றத்தையும் தனியாருக்கு கொடுத்து விடுங்கள் என்றெல்லாம் நம்ம பேசுவோம். கிட்டத்தட்ட அப்படி நடந்து விடுமோ என்ற ஐயம் ஏற்படுகின்ற அளவுக்கு இப்போ ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. என்னது? IAS பணிகள், குடிமை பணிகளை UPSC, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அந்த தேர்வை எழுதி IAS அதிகாரிகளாக, IPS அதிகாரிகளாக, IFS அதிகாரிகளாக, பிற அதிகாரிகளாக வரக்கூடியவர்கள் அந்த தேர்வு எழுதி ரேங்க் பேசிஸ்ல வருவாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் கலெக்டர், செகண்ட் ரேங்க் IPS அப்படின்னு, IFS அப்படின்னு வருவாங்க. இனிமேல் அந்த பதவிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மையத்தை புகுத்துகின்றது போல IAS பணியிடங்களுக்கும் தனியார் மையத்தை புகுத்துகின்ற ஏற்பாட்டை ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. இது லேட்டஸ்டாக வந்திருக்கக்கூடிய ஊடகங்களின் செய்தி, பத்திரிகைகளின் செய்தி. இதை நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தோம். ஏன் எப்படி எதிர்பார்த்தோம்னா,
இது போன்ற பணியிடங்களில் லேட்டரல் என்ட்ரி என்ற வகையில தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த நபர்களை நியமிக்க வேண்டும் என்று ஏற்கனவே இது RSS அஜெண்டாவில் இருக்கிறது. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய அரசில் விவாதிக்கப்பட்ட விஷயம் இப்ப நடைமுறைக்கு வருது. எப்படி வருது? கிட்டத்தட்ட மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய 45 பணியிடங்களுக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதாமலேயே தனியார் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய MBA படித்துட்டு நன்கு அனுபவம் கொண்ட CEOக்களாக இருக்கக்கூடிய இன்ன பிற பதவிகள் இருக்கக்கூடிய இயக்குனர், ஒரு கம்பெனி இயக்குநர்களாக இருக்கக்கூடிய அவர்களை தேர்வு செய்து, ஆனா அவர்கள் என்ன கல்வி, அவங்களுக்கு என்ன டெஸ்ட் ஒன்லி அனுபவம் தான். அனுபவத்தை வைத்துக்கொண்டு நம்பர் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு இன்டர்வியூ பண்ற மாதிரி இன்டர்வியூ பண்ணி எடுப்பாங்க போல தெரிகிறது. இப்போ 45 பணியிடங்களுக்கு அப்படி நியமிக்க போறோம் என்று ஒன்றிய அரசு சொல்லி இருக்கிறது. அப்படின்னா IAS பணியிடங்களும் தனியார் மயம். இப்போ இந்த IAS பணியிடங்களை தனியாருக்கு கொடுப்பதன் மூலமாக என்ன பிரச்சனை வரப்போகுது? அது ஒரு அரசு கவர்மெண்ட் ஜாப், உயர் பதவி, படிச்சு முடிச்சுட்டு வந்தாங்கன்னா சப் கலெக்டரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 ஆண்டுகளை பொறுத்து 6 ஆண்டுகளை பொறுத்து கலெக்டர் ஆயிடுவாங்க. அப்புறம் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அனுபவம் கிடைக்கின்ற பொழுது இன்னும் ஒரு முக்கியமான துறைகளுக்கு வருவாங்க. அதுக்கு பிறகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய இடங்களிலே அந்த சீஃப் செக்ரட்டரியேட்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான பணியிடங்களுக்கு போவாங்க. மின்சார வாரியத்துக்கு வருவாங்க. அப்படி சீனியாரிட்டி பிரகாரம் அது வருவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நான் இது போன்ற பணியிடங்களுக்கு தனியார் மூலம் தேர்வு செய்வோம் என்று ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு. 45 பணியிடம் நிரப்ப போறேன்னு சொல்லியிருக்கிறார். இதற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்படி நீங்கள் நிரப்புவீர்கள் என்று சொன்னால் இதை நீங்க RSS ஆபீஸ்லயே ரெக்ரூட் பண்ணுங்க, RSS ரெக்ரூட் பண்ணாவே மாத்திக்கோங்க, ஏன் இப்படி பண்றீங்க என்று ஏளனமாகவும் எகத்தாளமாகவும் கடுமையான கண்டனங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்தி சொல்லியிருக்கார். இப்படி வருவதன் மூலமா என்ன ஆகும்னா இனிமேல் அந்த இடத்துல கோட்டா சிஸ்டத்துல அவர்கள் வர முடியாது. சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்படும். அது மட்டும் தானா, ஏழை எளிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நான் டாக்டர் ஆக முடியும் என்ற கனவை நீட் தேர்வு எப்படி தகர்த்ததோ அதே போல நான் IAS ஆபீசர் ஆகணும், நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் என்று நினைத்த இந்த இளம் குழந்தைகளுடைய கனவுகள் மண்ணை அள்ளி போட்டிருக்குது இந்த ஒன்றிய அரசு. ஏன்னா இனிமேல் இந்த பணியிடங்களை UPSC தேர்வு இல்லை, தனியார் மூலமாக, தனியார் முகமை மூலமாகவோ இல்லை தனியார் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த நபர்களை விண்ணப்பிக்க வைத்து அதில் செலக்ட் பண்ணி போஸ்டிங் போடுவாங்க என்று சொல்வது என்பது சமூக நீதிக்கு சவக்குழி ஏற்பட்டிருக்கு. ஏழை எளிய குழந்தைகளின் கனவுகளுக்கு குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லலாம். அப்போ அதில் இருக்கிறவங்க எப்படி வந்தாங்க? தனியார் கம்பெனியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனியில் யாரா இருப்பாங்க? CEO இருப்பாங்க, டைரக்டர்ஸ் இருப்பாங்க, ஜெனரல் மேனேஜர் இருப்பாங்க. அப்படி போன்ற சில பணியிடங்கள்ல 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அப்படின்னு பணி இருக்கவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களை எடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ ஏற்கனவே ஒரு தனியார் துறையில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் அரசு துறையில இருக்கக்கூடிய தமிழக அரசுலயே இல்ல மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஒரு IAS பணியிடங்களில் வருவாங்கன்னு சொன்னா, தனியார் துறையில் லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்ட இந்த அதிகாரிகள் இங்க தமிழக அரசுடைய இல்ல மத்திய அரசுடைய ஒரு துறைக்கு கீழே ஒரு முக்கிய பொறுப்புக்கு அதிகாரியா வந்துட்டார்னா, IAS அதிகாரியா வந்துட்டார்னா, லேட்டரல் என்ட்ரியாக வந்துட்டாருன்னா அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகள் என்னவா இருக்கும்? தனியார் துறையில் லாபத்துக்கு வேலை செய்தது போல, உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ப்ரொடக்டிவிட்டி கொடுத்தது போல, மனிதாபிமானமற்ற உழைப்பு சுரண்டலை செய்தது போல, அதே மாதிரி தான் இங்கேயும் மனிதாபிமானமற்றவர்களாக நடந்து கொள்வார்கள் என்று கருதப்படுது. அது நிஜம் தானே? கண்டிப்பா நிஜம்தான். ஏன்னு சொல்றேன்னா, தனியார் துறையில் வேலை செய்த அந்த அதிகாரிகள் அரசு துறைக்கு வந்தால் அதே லாப வேட்கை தான் இருக்குமே தவிர அங்கே மனிதாபிமானம் துளியும் இருக்காது. மக்களுக்கு குறை தீர்க்கும் இடங்களில் மக்களுக்கு குறைகளை தீர்ப்பதற்கு பதிலாக வேறு தீங்கான விஷயங்களை செய்வதற்குத்தான் அவர்கள் மனது துடிக்கும், எண்ணங்களும் சிந்தனை அப்படித்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஒன்றிய அரசு இப்பொழுது தனியாரிடமிருந்து தகுதி வாய்ந்த நபர்களை தேர்வு செய்து IAS பணியிடங்கள் நிரப்புவோம் என்று அரசு அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்புக்கு சமூக ஆர்வலர்கள், எண்ணற்ற கட்சியின் தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கடுமையான கண்டனத்தை எல்லாம் இந்த அரசு கண்டுகொண்டதா? கண்டுகொள்ளவில்லை. இது கூட்டணி அரசு. கூட்டணி அரசாக இருந்தாலும் கூட கூட்டணி அரசில் இருக்கிறேன் என்ற அந்த கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தைரியமாக எனது அரசு நான் என்ன வேண்டுமானால் செய்வேன் என்று சொல்வது போன்ற நடவடிக்கைகளில் ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது. ஆக இப்போ சாமானிய ஏழை மக்களுடைய குழந்தைகள் IAS அதிகாரியா மாற முடியாது. ஒரு 45 பணியிடங்களுக்கு இப்போதைக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னு சொன்னா,
அடுத்த ஆண்டு ஒரு 100-150 பதவிகளுக்கு என்று பண்ணுவாங்க. இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் இருக்கு. அப்போ தனியார் துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசின் IAS பொறுப்புகளுக்கு இணையாக அங்க வந்து உட்காருவாங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய ஆபத்தான விஷயமாக மாறும். இந்த ஆபத்தான விஷயம் அரங்கேறிவிட்டால் தமிழக மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை எதிர்காலத்தில் ஏற்படும். இதைத்தான் இந்த வீடியோவில் சொல்லணும். அப்போ ராகுல் காந்தி கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இன்னும் பிற கட்சியினுடைய தலைவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தடுத்து விடுவார், நிறுத்தி விடுவார்களா? நிற்காது. அப்போ இது அடுத்த கட்டத்துக்கு நகரும். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், பாதகங்கள் மிகப்பெரிய கொடூரமாக எதிர்காலத்தில் இருக்க போகிறது. சரி, இதையா இங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா அதுதான் பாயிண்ட். இது ஏன் அங்க கொண்டு வராங்கன்னு சொன்னா, இந்த அரசு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக நடத்தக்கூடிய அரசு, ஏழைகளுக்கான அரசு அல்ல, நடுத்தர மக்களுக்கான அரசு அல்ல, முதலாளிகளின் அரசு, அதுவும் கார்ப்பரேட் முதலாளிகளின் அரசு. அப்படி கார்ப்பரேட் முதலாளிகளின் அரசாக இருக்கின்ற இந்த அரசு அனைத்து இடங்களிலும் முதலாளிகளோட ரெப்ரசன்டேட்டிவ். பெரிய கம்பெனிலேயே CEO இருக்கிறாருன்னா அந்த CEO இங்க கொண்டு வந்து உட்கார்ந்தா அவர் யாரு? அவர் முதலாளிகளின் ரெப்ரசன்டேட்டிவ். அரசு பணியிடங்களையும் தனியாருக்கு கொடுப்பது. இன்னும் கொஞ்ச நாள் அது எல்லா பணியிடங்களுக்கும் அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து போட்டுட்டா IAS இருக்க மாட்டாங்க. காவல்துறை வேணா மேபி இருக்கலாம். IFS பதவிகளில் அவங்க வந்துருவாங்க. கோல் இந்தியா நிறுவனத்தில் மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய நிறுவனம் அங்க வந்துருவாங்க. ஆயில் நிறுவனத்துக்குலாம் வந்துருவாங்க. லாபம் குடிக்கும் ஆயில் நிறுவனம் IOC இருக்கு. இந்த IOC நிறுவனத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளுக்கெல்லாம் வந்துருவாங்க. வேறு சில முக்கியமான பணியிடங்கள் எல்லாம் வந்துருவாங்க. அனைத்து அரசு துறைகளிலும் தனியாரிடம் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த நபர்களை போட்டு உட்கார வச்சுட்டாங்கன்னா அப்புறம் அரசு துறை என்பதே இல்லாமல் போயிடும். அதனோட நடவடிக்கைகள் முழுக்க தனியார் துறை கட்டுப்பாட்டுக்குள் வந்தது போன்ற ஒரு தோற்றத்தை ஈஸியாக கொண்டு வந்துடும். மனிதாபிமானமற்ற நிர்வாக நடவடிக்கையாக அது மாறும் என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. அப்போ சில நாட்களாக செய்தியில, ஊடகத்துல, பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள், IAS அதிகாரிகள் பணியிடங்களும் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகிறது என்ற விஷயம் RSS அஜெண்டா நடைமுறை ஆக்கத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது. முதலில் மத்திய அரசில் இருக்கக்கூடிய 45 IAS பணியிடங்களுக்கு அவர்கள் வெளியிலிருந்து ஆட்களை எடுக்கப் போகிறார்கள் என்ற தகவல் என்பது ஒரு மிகப்பெரிய அபாயகரமான சிக்னல். ரெட் சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்கு. சமூக ஆர்வலர்களுக்கு, ஏழை எளிய மக்களின் கனவுகளை பலி வாங்கக்கூடிய இந்த ரெட் சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் என்ன செய்ய போறோம்? இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள், நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இது போன்ற பல்வேறு வீடியோக்களை பதிவு செய்கின்ற எனக்கு ஆதரவை அளிக்கக்கூடிய வகையில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க என்று உங்களை மீண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பாய். நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.